கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு கடவுளுடைய அனுமதி வேணுமா? வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான கருத்து. புரிஞ்சுக்குங்க. கடவுள் இல்லை என்று ஒருவன் சொல்வதற்கும், ஒருவன் சாதிப்பதற்கும், ஒருவன் தீவிரமாய் நம்புவதற்கும், அதை அதி தீவிரமாய் பிரசங்கிப்பதற்கும், அந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்புவதற்கும் யாருடைய அனுமதி வேணும்? கடவுளின் அனுமதி வேணும். கடவுளோட அனுமதி இல்லாம கடவுள் இல்லைன்னு சொல்ல ஒருவனாலும் முடியாது. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தயவுள்ள ஆண்டவர். அவனுக்கும் சோறு போடணும், அவனுக்கும் உயிரை கொடுக்கணும், அவனுக்கும் ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், அவனுக்கும் பணத்தை கொடுக்கணும், அவனுக்கும் சுகத்தை கொடுக்கணும். இதைத்தான் பைபிள் நம்ம ஆண்டவர் பத்தி பேசுது. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? கடவுள்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு கடவுளே இல்லைங்கிறது. கடவுளால வாழ்ந்துக்கிட்டு கடவுள இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய வஞ்சகம். அப்ப உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பிரதர் அப்படின்னா, கடவுளுடைய அனுமதியின் பேர்ல இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படுது, இப்படிப்பட்ட வீடியோக்கள் யூடியூப்ல வளம் வருது, இப்படிப்பட்ட கருத்துக்கள் உலகத்துல இருக்கு. இதை பின்பற்றுகிற நம்பிக்கையாளர்கள் உலகத்துல வாழ்கிறார்கள். நீங்க மத்ததெல்லாம் பேச வேண்டாம், இதையே முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதுக்கே அவர் ஓகே கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஈசாக்கு தான் வரணும், ஆனா இஸ்மவேல் வந்துட்டான். இஸ்மவேல் பிறக்க விடாம தடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எக்கச்சக்கம். எப்பயோ தடுத்திருப்பார் அத. அப்ப ஈசாக்கு பிறந்தது தேவ சித்தம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இஸ்மவேல் பிறந்தது கவனிச்ச மாதிரி. ஆபிரகாம்கிட்ட அவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு பேசினவரு, ஆகார கல்யாணம் முடிக்கணும்ட்டு சாராலும் ஆபிரகாமும் திட்டம் போட்டு முடிவெடுத்த போது தடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிருக்க போகுது? அதனால புரிச்சுக்கங்க இதெல்லாம். அதனால ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதெல்லாம் வேற மாதிரி லெவல்ல பேசுவாரு, வேற பார்வை, சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர்ல இருந்து பேசுவாரு. அதனால ஆண்டவர் இஸ்மவேல் பிறந்ததும் தேவ சித்தம், தேவ திட்டம் அது. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தேவ சித்தத்தின்படியே தான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது கடவுளுடைய சித்தம். அவர் சித்தம் இல்லாம அவர் இல்லைன்னு சொல்ல ஒருவனாலும் முடியாது. பாத்தீங்களா நம்ம தலைவரை, நம்ம ஆளை எது எதுக்கெல்லாம் ஓகே கொடுத்து வச்சிருக்கிறாரு? எவ்வளவு ஓகே கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சிஎம் ஆயிட்டாங்க, நீ தமிழ்நாடே அவங்க கைக்கு போயிடுச்சு, அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் நடந்துரும், எது வேணாலும் நடக்கும். அவர் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா பட்டா வந்துடும், அவர் உத்தரவு போட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். எவ்வளவு பெரிய பவர்ல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. நான் சொல்லட்டா, மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கையெழுத்து போட்டா இந்த பூமி கீழே விழுந்துடும். என்ன ஆகும்? அப்புறம் எங்க தமிழ்நாடு நீங்க ஆள போறீங்க, இந்தியா ஆள போறீங்க? பூமியே கீழே விழ போகுது, இந்தியா எங்க இருக்க போகுது? அவர் ஒரு கையெழுத்து போட்டா சூரியன் உதிக்காம போயிடும். அவர் ஒரு கையெழுத்து போட்டா அத்தனை மனிதர்களும் உடனே செத்துருவாங்க, சுவாசத்தை இழுத்துருவாரு. சொல்லுங்க யார் பெரியாளு? அதனால இந்த அதிகாரத்தை பார்த்து ரொம்ப ஓன்றாதீங்க, தேவ அதிகாரம். ஆமே. அதனால என்ன சொல்ல வந்தேன், கடவுளுடைய அதிகாரத்துக்கு முன்பாக ஒரு அதிகாரம் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய அனுமதி இல்லாம கடவுளே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும் நான்? ஆமேன். அப்ப எப்படிப்பட்ட உச்சபட்ச அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அவர் நிர்வகிக்கிறார், எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த லாங் சைட், தூர பார்வை நமக்கு வேணும்.